கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவனை தேடி வந்திருக்கிற நம் யாவர் மீதும் பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க அருகாமையில் உங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்களா? சந்தோஷம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சத்திய வசனங்களை கொண்டு நம்மோடு பேசும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபத்திலே காத்திருப்போம். சமீப காலத்தில் என் உள்ளம் ஒரு காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசன சம்பவத்தை படித்து கொண்டிருந்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது உலகம் எவ்வளவு சீக்கிரம் முடிய போகிறது என்பதை சாத்தான் அறிந்து கொண்டானுங்களாம். அவனுக்கு துல்லியமாக தெரியுதான், இன்னும் கொஞ்ச காலத்தில் கிறிஸ்து வந்துடுவார். ஸோ அந்த கொஞ்ச காலத்தில் எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நான் சுறுசுறுப்பாய் வேலை செய்யாவிட்டா நிச்சயமாய் நான் தோல்வியை சந்திப்பேன் என்பதை அறிந்து கொண்டவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் மக்களை வஞ்சிக்கிற விதத்தில் தன்னுடைய முயற்சியை பன்மடங்காக்குறானா. நான் அந்த சம்பவத்தை வாசித்து சத்தியத்தை தியானித்து கொண்டிருந்தேன். ஆவியானவரின் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வியை கொண்டு வந்தார். சாத்தானுக்கு இவ்வளோ வேகம் இருக்கிறது அப்படின்னா சத்தியத்தை சுமந்து செல்கிற நீ எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினாருங்க. ஒரு கணம் உள்ளங்கள் எல்லாம் சத்தியத்தை அறியாத மக்களின் மீது என் பாரம் கொண்டது. பல வகையில் ஆவியானவர் என்னோடு போராடி கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் சத்தியத்தை அறிந்த இடங்களுக்கே சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ, எப்போதான் சத்தியம் உலகத்துக்கெல்லாம் கொடுக்கப்பட போகிறதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நிச்சயமாக சத்தியங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தாலும் இந்த காலங்களில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னா ஆண்டவர் எப்படியாக நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய பாரம். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற செய்திகள் எல்லாமே ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் கேட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் படித்த சத்தியங்களை ஏன் மீண்டும் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சத்தியம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் நிறைவாய் வரவில்லை. அதனால தான் ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து அந்த சத்தியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியங்களை தொடர்ச்சியை படித்து கொண்டிருக்கிறோம். பலிபீடத்தின் அனுபவம் என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படித்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அந்த பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், அப்படியே கடந்து போயிட்டோமா? அந்த வாரம் முடிந்தது போல சத்தியமும் முடிஞ்சு போச்சா? இல்லை ஆவியானவர் எனக்குள்ள எங்கன்னா போராடுறாரா? பா, பலிபீடமாக மாறலையே, சத்தியத்தை கேட்டியே, நீ ஏன் இன்னும் மாறாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எங்கேயாவது நம்முடைய உள்ளங்களில் போராடுகிற போராட்டத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோமா? தண்ணீர் தொட்டியின் அனுபவத்தை படித்தோம், ஞானமுழுக்கு எடுத்துட்டோம். ஆனால் என் சுபாவம் மறிச்சதா? என் மாம்சம் மறிச்சிருக்குதா? இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறது மாம்சத்தில் தான் பிழைச்சிருக்கிறேனா, இல்லை தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேனா என்ற அந்த போராட்டத்தையும் ஆண்டவர் நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறாரா என்பதை யோசிச்சு பாருங்க. மூன்றாவது ஒரு அனுபவத்தை படித்தோம், ஜீவ அப்பம். தேவனுடைய அந்த அப்பத்தை குறித்த ஒரு பாடத்தை படித்தோம். என்ன அனுபவம் அப்படின்னா, வேத வசனங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையாய் மாறி இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நீங்கள் எல்லாம் நடமாடும் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது போல நீங்களும் நானும் அந்த நிருபங்களாய் மாறி இருக்க வேண்டும். வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறி இருக்க வேண்டும் என்பது தான் அந்த அப்பத்தினுடைய அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவா இருக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு வேதாகமத்தை வாசித்தோம், ஒரு அதிகாரத்தை வாசித்தோம், ஒரு வசனத்தை வாசித்தோம். ஆனால் அந்த அதிகாரமோ அந்த வசனமோ என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது? சிந்திக்கிறோமா? அன்பானவர்களே, நான் படித்த அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவு, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு வந்தான் மட்டும்தான் வசனம் சொல்லுது. ஆனால் தீர்க்கதரிசி அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அவனுடைய முயற்சியை ஒவ்வொரு நாளும் அவன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறானா. ஏன் அப்படின்னா, ஒரு புறம் சத்தியத்தை தடை செய்வதற்கு, மறுபுறம் சத்தியத்தை கேட்டாலும் மனம் மாறாமல் இருந்த நிலையிலே ஆத்துமாக்களை இருக்க வைப்பதற்காக அவனுடைய முயற்சி அவன் எடுத்துக்கிட்டே இருக்கிறானா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன், என்ன சத்தியத்தைப்பா எனக்கு கொடுக்க போகிறீங்க, 6 நாள் இருந்துட்டேன்ல வீட்டில், 7ஆம் நாள் ஆலயத்துக்கு போகிறேன்,
என்கிட்ட ஏதாவது பேசுவீங்களா? என்கிட்ட பேசுறதுக்குன்னு ஏதாவது உங்கள்கிட்ட வார்த்தை இருக்குதா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்களேன். ஒருவேளை அப்படி ஜெபிச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னா இந்த நாள் செய்தி நிச்சயமாய் ஆவியானவரால் நம்மோடு பேசப்படும். வாரம் வாரம் ஆலயத்துக்கு வரோம், ஆயத்த ஆராதனை, ஒரு செய்தி கிடைக்கும், 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசுகிறாங்க. அவருக்கு என்ன பேசிட்டு போகிறாரு அப்படின்னு கடந்து போகிற உள்ளத்தோடு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்போம் அப்படின்னா நம்ம ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்கள். நான் உண்மையாக சொல்கிறேங்க. வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறோம், வார வாரம் ஆராதனை, வார வாரம் செய்தி, வந்த விதமாகவே போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கோ மாற வேண்டியதாக இருக்கிறது என்பதை ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதை சிந்திச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா மிகாவேல் எழும்புகிற காலம் சமீபத்தில் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய காலங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். சாத்தான் மக்களை இருந்த விதமாகவே இருப்பதற்கு ஒருவேளை சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ஆத்மா ஒரு வாரத்தில் ஒரு சத்தியம் கேட்குது, ஒரு மாசத்தில் சத்தியம் கேட்குது, ஒரு வருஷத்தில் கேட்குது. ஒரு வருடம் மூலமாக கேட்குற அந்த சத்தியத்தை தான் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி கொண்டு வரல அப்படின்னா நம்ம யாருடைய பிடியில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணுங்க. ஸோ இந்த நாளில் ஆசரிப்பு கூடாரத்தில் மற்றொரு பகுதியினுடைய அனுபவத்தை படிக்க போகிறோம். தயவு செய்து வந்த மன்னமாகவே போயிடலாம் அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி பேசுகிற சத்தியங்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் இருக்குதா, நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு வேளை வரலன்னா நான் எப்படி அதுக்குள்ளே வர்றது, தேவன் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபிக்கணுங்க. அதுதான் பாரம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எப்போ இந்த திருச்சபை ஊழியத்துக்குள்ளே வந்தேன்னு 2வது வருடத்தில் அந்த போராட்டம் துவங்கியது. எனக்கு கிட்டத்தட்ட 7வது வருஷம், 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் கூட. அந்த போராட்டம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறேன் ஆண்டவரே, சத்தியத்தை கொடுக்குறீங்க, சபையில் கொடுக்குறேன், சத்தியத்தை கொடுக்குறீங்க, சபையில் கொடுக்குறேன், என்ன ஆண்டவரே மாற்றம், என்ன ஆண்டவரே நான் செய்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை அறியாத எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்போ ஆண்டவரே அனுப்ப போகிறீங்க? அவ்வளோ பாருங்க. ஸோ இந்த காலங்களில் கிடைக்கப்படுகிற சத்தியங்களை நீங்கள் ஏதோ வந்தோம் ஏதோ கேட்டேன்னு கடந்து போயிடாதீங்க. ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஊழியத்தை முடிப்பதற்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தின இறுதி இயக்கம் இதுதான். ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இருக்கிற இறுதி சபை இதுதான். ஊழியத்தை நிறைவேற்ற போவதற்கு ஆண்டவருக்காக காத்திருக்கிற கூட்டமும் நம்ம தான். ஸோ அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் ஒருவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. நாங்கள் பலிபீடத்தின் அனுபவத்தை படித்தோம், தண்ணீர் தொட்டியின் அனுபவத்தை படித்தோம், ஆண்டவரே சமூகத்தப்ப மேசினுடைய அனுபவத்தை படித்தோம், தூபபீடத்தின் அனுபவத்தை படிக்கும்படியாக கடந்து வரோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. நாங்கள் ஏதோ வந்த வண்ணமாகவே இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுப்பா. எங்ககிட்ட இருக்கிற குறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுங்க. வேத வசனம் எங்களோடு பேசட்டும். இயேசுனுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 3வது ஒரு பொருள் இருக்கிறது. இங்கு 7 பொன் குத்து விளக்குகளை பற்றி படித்தோம், வலதுபுறத்தில் சமூகத்தப்ப மேசையை குறித்து படித்தோம். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனுக்கு முன்பதாக ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் எது அப்படின்னா பொன் தூபபீடம். இந்த பொன் தூபபீடம் எதற்கு பக்கத்தில் இருக்கிறது என்பதை ஒரு கணம் நம்ம யோசிப்போம். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்குது, உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக இருக்கிறது. அப்ப இந்த பொன் தூபபீடம் மகா பரிசுத்த பக்கத்தில் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக இருக்கிறது. அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அந்த அனுபவத்தை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓரிரு நிமிடங்கள் நம்ம படிக்க போறோம். சில வேத வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வாசித்து இந்த பொன் தூபபீடத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறது என்பதை சிந்திப்போம். யாத்திராகமம் புத்தகம் 30வது அதிகாரம், யாத்திராகமம் 30வது அதிகாரம். இந்த 30வது அதிகாரத்தில் அங்கே தொடர்ந்து 1 to 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனி. இங்கே தான் அந்த பொன் தூபபீடத்தை பற்றி பேசுகிறாங்க. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூபபீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமான சதுரமும் 2 முழ உயரமாம் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திரையை உண்டு பண்ணி
அந்த திரையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு மூலைகளில் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும், எங்க இருக்குதுங்களா? சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும். சாட்சி பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி இல்ல, அதுதான் அப்படி சொல்றாங்க. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். 7வது வசனம். ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிரயாசத்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிரயாசத்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். இதுதான் அந்த பொன் தூப பீடம். இப்போ இந்த பொன் தூப பீடம் எந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது? ஒரு 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அதில் முதல் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. சங்கீதத்தில் ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. நான் சொல்கிறவங்க வாசிங்க. ஆமோஸ் 141வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை வாசிங்கண்ணே. 141வது சங்கீதம் 2வது வாக்கியம். அந்த பொன் தூப பீடத்தினுடைய அனுபவம் என்ன என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். வாசிங்கண்ணே, வாசிங்கண்ணே. 141 தானுங்களா? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு செலுத்த கடவது. இங்க அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, தூபம் எதற்கு ஒப்பிடப்பட்டதுங்க? விண்ணப்பம். விண்ணப்பம் என்பது என்ன? ஜெபம் இல்ல. அதை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த தூப பீடத்தினுடைய அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, ஜெப வாழ்க்கையின் அனுபவம். இதை உறுதிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4 நம்ம கொஞ்சம் வாசிப்போம் பாருங்களேன். வேதம் என்ன சொல்லுது? வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. வேதவசனம் சொல்லுது, இந்த தூப பீடம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஜெபத்தினுடைய அனுபவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஒரு கிறிஸ்தவன் ஆலயமா மாறணும். அவன் ஆலயமா மாறணும் அப்படின்னா முதல் அனுபவம் பலிபீடத்தின் அனுபவம், 2வது அனுபவம் தண்ணீர் தொட்டியின் அனுபவம், 3வது அனுபவம் குத்துவிளக்கின் அனுபவம், 4வது அனுபவம் அந்த சமூகத்தப்ப மேசையின் அனுபவம், இப்ப 5வது அனுபவம் பொன் தூப பீட அனுபவம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் உலகத்திற்கு அப்பமா இருக்கிறான். அதே போல ஒரு கிறிஸ்தவங்கிட்ட என்ன காணப்படணும் அப்படின்னா, ஜெபம் காணப்பட வேண்டியதா இருக்கிறது என்ற விஷயத்தை அந்த பொன் தூப பீடத்தினுடைய அனுபவம் ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்கு சொல்லுதுங்க. நம்ம யாத்திராகம் புத்தகத்தில் வாசிச்சோம். இந்த பொன் தூப பீடத்தில் தூப வர்க்கம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இடணுங்க? 2 முறை இல்லை, காலையிலையும் அப்புறம் எப்பங்க இரவும் இல்லை, காலையிலையும் இரவிலும் 2 வேளைகளிலும் தூப வர்க்கம் அந்த பொன் தூப பீடத்தில் இடப்படும் அப்படின்னா நம்ம படிச்சிட்டோம். தூபம் என்பது ஜபத்துக்கு முன் உதாரணம் அப்படின்னா,
அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் 2 முறை கட்டாயம் இருக்கணும். தானியேலுடைய வாழ்க்கையில 3 வேளைங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபமானது காலையில இருக்கணும், இரவிலும் இருக்கணும், நாளை துவங்கும் போது இருக்கணும், நாளை முடிக்கும் போது இருக்கணும். அந்த பொன் தூபபீடத்தினுடைய அனுபவம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஜெப வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? முக்கியமான ஒரு விஷயத்தை அங்க நம்ம யாத்திராகமம் புத்தகம் 30வது அதிகாரத்தில் வாசிச்சோம். அந்த தூப வர்க்கம் இடுகிற சம்பவத்தில் அந்த வார்த்தையை மாத்திரம் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நீ கொஞ்சம் கவனமாக வேதாகமத்தை பாருங்க. அந்த தூப பீடத்தில் எதையெல்லாம் செலுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தெளிவாய் சொல்றாங்க. நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். 7வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஆரோன் காலைதோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. 9 அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியையும் ஊற்ற வேண்டாம். இங்க ஒரு வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அந்நிய தூபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேதாகமத்தில் அந்நிய அக்னியை போட்டு அழிந்து போன 2 நபர் இருந்தாங்க. யாருன்னு தெரியுங்களா? அந்நிய அக்னியை போட்டதுனால என்ன ஆச்சு? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். அந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு யோசிப்போம். ஜெபத்தினுடைய அனுபவம் இந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்குது? இன்னைக்கு காலைதோறும் மாலைதோறும் தூப வர்க்கம் இடுகிற பழக்கம் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில காலைதோறும் மாலைதோறும் தூப வர்க்கம் இடுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஜெபம் எப்படிப்பட்ட அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது? இன்னைக்கு ஜெபமும் ஐடியெல்லாம் மாறிடுச்சு. என்னன்னா உருவ வழிபாடு போல் அதுவும் ஆயிடுச்சு. ஜெபம் பண்றோம் அப்படின்னா கடமைக்கு முழங்கால் போடுவோம், ஆண்டவரே எங்க போறேன் நான், எனக்கு இது தேவை, இதை செய்யுங்க, முடிஞ்சு. திரும்பவும் இரவு வருவோம். இரவு வரும்போது எப்படி? ஆண்டவரே கொடுத்தீங்க, நன்றி, தூங்க போற, உதவி செய்யுங்க. ஆனா உண்மையாகவே தூபமிடுகிற அனுபவம், ஜெப வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? நான் ஒரு சத்தியத்தை படிச்சு மிரண்டு போனேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். சாத்தான் இந்த காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலிருந்து தந்திரமா ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறானா. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க. எது தெரியுங்களா? ஜெபம். நீங்க யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் ஆண்டவரை அறிந்து புரிந்து வந்த நாட்களில் ஜெபித்த ஜெபத்தை விட இந்த நாளின் ஜெபமானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதா, குறைந்து கொண்டிருக்கிறதா? ஜெப வாழ்க்கை ஒருவேளை 1/2 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கம் என் பழக்கம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த 1/2 மணி நேரம் ஜெபம் எவ்வளவு நேரமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது? குறைஞ்சிக்கிச்சு இல்லைங்களா? அதனால தான் பேதுரு தெளிவாய் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம். ஏன் இந்த தூபபீடத்தினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் நானும் அவ்வளவு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறதுங்க. 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்க போறேன். கவனத்தோடு கவனிங்க. வாசிச்சு ஒரு கதையை சொல்லி முடிக்க போறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் எதுக்குங்க? எல்லாவற்றுக்கும்னு சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்குமே. அதுதான் பேதுரு தெளிவா சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்களா? ஜெபம் பண்றதுக்கு. ஏன் ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சம்பவம் சொல்ற நினைவுக்கு இருக்குதான்னு பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து ஜெபிக்கும்படியா போனார் இல்ல, கூட 2 சீஷர்களையும் கூட்டு போனார் இல்ல. யாரெல்லாம் போனது சரியா சொல்லுங்க பாப்போம். பேதுரு, யோவான். சரி, கூட்டு போனார் இல்ல. அவங்க கிட்ட ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, பா 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க சீஷர்கள் இயேசுவோடு இருந்தவங்க, இயேசுவோடு ஊழியத்தில் பழக்க வைக்கப்பட்டவங்க, பக்குவப்படுத்தப்பட்டவங்க,
1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 1 மணி நேரம் அவங்களால ஜெபம் பண்ண முடிஞ்சா? இல்ல. ரொம்ப கவனமா அந்த பாயிண்ட்டை நீங்க கவனிக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 1 மணி நேரம் கூட முழங்கால் போட்டு ஜெபிக்க விடாத அளவுக்கு மாம்சம் பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா 2000 வருஷத்தை கடந்து வந்து நிக்கிறோமே, இந்த காலங்கள்ல நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவா இருக்குது? நான் தான் சொன்னேன், ஆண்டவரை அறிந்து புரிந்த நாட்கள்ல ஜெபித்த ஜெபத்தை காட்டிலும் இன்னைக்கு உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் எப்படி இருக்குது? ஏன் தெரியுங்களா? பேதுரு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் இதை ஏற்கனவே நம்ம சபையில் ஒரு முறை எடுத்திருக்கிறேன். ஜெபம் பண்ணல அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, அவனால பரலோகம் போக முடியுமா முடியாதா? என்னங்க, ஜெபம் பண்ணலங்க, ஜெபம் பண்ணல அப்படின்னா பரலோகம் போக முடியுமா முடியாதா? எத்தனை பேர் முடியுன்றீங்க, எத்தனை பேர் முடியாதுன்றீங்க? அதுக்குன்னே பைபிள் ஒரு சத்தியம் இருக்குது. அதை கொஞ்சம் வாசித்தலாங்களா? அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லி நான் முடிக்க போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? மத்தேயு 25வது அதிகாரம், அந்த 25வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்புங்க. ஏன் அது எச்சரிப்பாய் மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மத்தேயு 25வது அதிகாரம், அதில் இந்த 10 கன்னிகை ஊமைகளை பற்றி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குது இல்லைங்களா? அந்த 10 கன்னிகை ஊமைகளில் பாருங்க, சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. 1 அப்பொழுதே பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 2வது வசனம் வாசிப்போம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இந்த 10 கன்னிகை ஊமை வருகிற 4 வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த 10 கன்னிகை ஊமையில 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப இந்த 10 கன்னிகை கையிலும் பொதுவாக ஒரு விஷயம் காணப்பட்டுச்சு. என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னா, தீவெட்டி காணப்பட்டுச்சு. இல்ல, தீவெட்டி, தீபம், தீவெட்டி வெளிச்சம் கொடுக்கிறது. அது வேதாகமத்தில் தீவெட்டி என்பது எதங்க குறிக்கும்? எதை குறிக்கும் தீவெட்டி? இன்னும் கொஞ்சம் வசனம் ஏதாவது நினைவுக்கு வருதா பாருங்களேன். நான் தான் ஒரு வார்த்தையை போட்டேன், தீபம்னு ஒரு வார்த்தையை போட்டேன் நான். 119வது சங்கீதம் 105வது வாக்கியம் என்னங்க சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். தீவெட்டி எதுக்கு அப்படின்னா வெளிச்சம் கொடுப்பதற்கு. அப்ப தீவெட்டி என்பது ஆண்டவருடைய வசனத்தை குறிக்குது. இன்னைக்கு தீவெட்டி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். 2வது ஒரு காரியம், இப்ப அந்த தீவெட்டி எரியணும் அப்படின்னா எது அவசியம்? என்ன அவசியம் இல்லை, நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. எண்ணெய் என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. இல்ல, அப்ப எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இப்ப இந்த 5 கன்னிகைகள் போய் புத்தி உள்ளவங்க கிட்ட கேட்டாங்க, எங்க தீவெட்டி கொஞ்சம் அணைய போகிறது, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். யார் விற்கிறவர்? வசனத்தை வாசிக்கலாமா? லூக்காவின் புத்தகம். யார் விற்கிறாருன்னு பாருங்களேன். அங்க வேதம் அவ்வளவு தெளிவாய் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கொஞ்சம் கவனத்தோடு நம்ம கவனிப்போம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும்.
வசனம் 13 வாசிக்க போறேன். லூக்கா 11:13. அங்க என்ன வார்த்தை வருது அப்படின்றத கொஞ்சம் வாசிப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதுன்னு சொன்னேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் வசனம் சொல்லுது. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த 10 கன்னிகை ஊமையில 5 கன்னிகைகள் அந்த மணவாளனோடு பிரவாசிக்காமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கையில எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னோமே, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னோமே. ஏன் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எது இல்லை? ஜெபம் இல்லை. இந்த 10 கன்னிகை ஊமை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜெபம் இல்லாம போச்சு அப்படின்னா நம்ம எங்க பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. எத்தனை பேர் ஜெபத்தை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம்ல. இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் அடிக்கடி என்கிட்ட அதை பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பேசுவார் அப்படின்னா, மொபைல் போனை பயன்படுத்துகிற நேரத்திற்கு கூட நம்ம வாழ்க்கையில் எது இல்லையா? ஜெபம் இல்லையா. இன்னைக்கு மொபைல் போனுக்கு கொடுக்கிற நேரம் அளவு கூட ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இல்லாம போய்கிட்டு இருக்குது. ஜெபம் இல்லை அப்படின்னா ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இல்லைன்னா ஆவியின் கனி இல்லை. ஆவியின் கனி இல்லைன்னா எங்க இடம் இல்லை? பரலோகத்தில் இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்ப்போம். உங்களுடைய ஜெப நேரமும் என்னுடைய ஜெப நேரமும் சரியா இருக்குதா? கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் இருக்குதா? ஜெபத்துல அந்நிய தூபங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறோமா? அந்நிய தூபம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிக்கிற ஜெபம். இந்த காலங்களில் யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் என்று தெரியாம இன்னும் நமக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் இருக்குது பாருங்க, அதுதான் அந்நிய தூபம். அதை தான் ஆண்டவர் சொல்றார், அதை போடாதப்பான்றார். இந்த காலத்துல நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன என்பதை புரிந்து அறிந்து ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பாரம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த பொன் தூபபீட அனுபவம் ஜெபத்தை குறிக்குது. இன்னைக்கு ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஜெபத்தை அலட்சியம் செய்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஜெபத்தை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை இழந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரப்போகுதுங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா? ஆவியானவர் பூமியை விட்டு எடுபடப்படைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சீக்கிரமா பூமியை விட்டு எடுக்கப்பட போகிறார். பின்மாரின் ஆவியை கொடுத்து ஆண்டவர் ஆவியானவர் இந்த பூமியை விட்டு எடுக்க போகிறார். அந்த காலங்களுக்கு முன்பாக நீங்கள் நானும் ஜெபத்தில் தரித்திருந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு குணமாற்றத்துக்குள்ள மனமாற்றத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மாறாக நீங்கள் நானும் சின்ன ஜெபம் தானே அலட்சியம் செய்வோம் அப்படின்னா நிச்சயமாய் ஒரு நாள் ஆபத்தை சந்திக்க வேண்டிய கூடிய நிலைமை வரும். போன வாரம் ஃபுல்லாக நம்ம சர்ச்சில் ஜூம் மீட்டிங் வச்சோம்ல, ஜெபம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? சந்தோஷம். ஒரு சிலரால் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் ஜூம் மீட்டிங் வைப்பார், ப்ரேயர் வைப்பார், வேலை இல்லாமல் இருக்கிறேன். பாஸ்ட்டுக்கும் வேலை இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சிலர் நினைக்கலாம் இதுதானே உங்கள் வேலைன்னு கூட நினைக்கலாம். என் வேலை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்கள் திருச்சபையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அதுக்கு பின்னாடி நாம் எங்கேயோ ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழி இருந்து கொண்டிருக்கிறது. ஜெபந்தான அலட்சியம் பண்ணோம் அப்படின்னா ஆயத்தமாக முடியாதுங்க. இன்னைக்கு பல நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஜெபம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் சபையாக கூட்டியாவது அப்பயாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு அழைக்கிறோம். காரணம் அதுதான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கான முக்கியத்துவம் எப்படியா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. இரண்டாவது, இந்த பொன் தூப பீடத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா இன்டர்செஷன் பிரேயர், அதாவது பரிந்து பேசுதலின் ஜெபம். பரிந்து பேசுதலின் ஜெபம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்துவானவர் பகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவின் சமூகத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுறார் அப்படின்னா இந்த பூமியில் மற்றவர்களுக்காக நாம் எப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் யோசிக்கணும்.
பரிசுத்த ஸ்தலத்தில் 3 அனுபவம்: குத்து விளக்கு, சமூகத்தப்ப மேசை, பொன் தூபபீடம். இந்த 3ம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். என்ன அப்படின்னா, இந்த 3ம் இணைந்தாதான் பரிசுத்த வாழ்க்கை. ஜபம் மட்டும் இருக்கும், வேத வாசிப்பு இல்லை. வேத வாசிப்பு மட்டும் இருக்குது, ஜபம் இல்லை, சாட்சி இல்லை அப்படின்னா பரிசுத்தமான ஜீவியம் ஒருபோதும் வரவே வராது. நீங்கள் நானும் பரலோகம் போகணும் அப்படின்னா 3 அனுபவங்கள் ரொம்ப அவசியங்க. நீதிமானாகுதல், பரிசுத்தமாய் மாறுதல், மகிமை அடைதல். இந்த 3 அனுபவம் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்குது. நீதிமானாகிற அனுபவம் எங்கே இருக்குதுன்னா பிரகாரத்தில் இருக்குது. பிரகாரத்தை கடந்தாதான் நீதிமானுடைய அனுபவம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவோம் அப்படின்னா பரிசுத்தமானாய் மாறுகிற அனுபவம். பரிசுத்த ஸ்தலத்தை முடிச்சுட்டு மகாபரிசுத்தலத்துக்கு போனா மகிமைப்படுகிற அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் நான் எங்கே இருக்கிறேன்னு சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தில் கையில் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து பலி செலுத்த வரோம், பலி செலுத்துகிறோம், திரும்பவும் பாவத்தை செய்கிறோம், திரும்பவும் ஆட்டை பிடிக்கிறோம், கொண்டு வரோம், பலி செலுத்துகிறோம், கடந்து போகிறோம். வனாந்தரத்துக்கும் பலிபீரத்துக்கும் அலைகிற வாழ்க்கை தான் நம்மக்கிட்ட இருக்குதா என்பதை யோசித்து பாருங்க. அன்பானவர்களே, அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் முன்றென்று அறிந்து அவன் எவ்வளவு காரியங்களை துரிதப்படுத்த முடியும் அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கிபி 31 ஆடு சாகும்போது அவனுக்கு உறுதியாயிடுச்சு. அவனுடைய மரணம் எப்போ என்பது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை தெரிந்தபடியினால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை பிரிக்கிறான், வேத வாசிப்பை பிரிக்கிறான், சாட்சியின் அனுபவத்தை பிரிக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எந்த வார்த்தையை பேசணும், எப்படியெல்லாம் நடக்கணும் என்ற அந்த சாட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொண்டிருக்கிறான். இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு சதி, உங்களையும் என்னையும் பரலோகம் போக விடாமல் செய்வதற்கு அவன் செய்யப்படுகிற காரியம்தான் ஜப வாழ்க்கை இல்லாமல் போகிறது, வேத வாசிப்பு இல்லாமல் போகிறது, சாட்சி இல்லாமல் போகிற ஜீவியம். இப்போ இந்த 3 அனுபவமும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தத்தில் இருக்குது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரமாய் மாற வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அனுபவங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம். இந்த 10 கனி ஓமை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிச்சு, கதவு அடைபட்டது. அந்த கதவு அடைபட்டதுன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ப்ரொபஷன் க்ளோஸ். கிருபையின் காலம் முடிந்தது. கிருபையின் காலம் முடிந்தது, அவ்வளவுதான். கிருபையின் காலம் சீக்கிரம் முடிய போகுதுங்க. அந்த கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக பரலோக தேவன் போராடி கொண்டிருக்கிறார். ஏன் மீண்டும் மீண்டும் ஆசரிப்பு கூடாரம், ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அனுபவத்தை நீ வாழ்க்கையில் வச்சிருக்கிறியா, பாருப்பான்னு சொல்லி ஏன் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்னா, கதவு அடைபட போகிறது. அந்த கதவு அடைபடுவதற்கு முன்பதாக நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நோவா பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள்லாம் அப்படிதான் நினைச்சாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனுக்கு வேற வேலையே இல்லை. அந்த மனதில் நமக்கு யாருக்காவது இருக்குதுங்களா? அவருக்கு என்ன, அவருக்கு அரை மணி நேரம் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பார். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, கதவு அடைபட போகுது, கிருபையின் காலம் முடிய போகுது. அந்த கதவு அடைபடுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய பாக்கியம். தொடர்ந்து நல்ல சத்தியங்களை படிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.